டாக்கான் ராம்பாஸ்டிடி குடும்பம் அவற்றின் பெரிய மற்றும் வியக்க வைக்கும் வண்ணங்களில் அறியப்படும் வெப்பமண்டல அமெரிக்க வனப்பறவைகளின் பல இனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொதுவான பெயர். பறவையின் பூர்வீக பிரேசிலிய சொல்லான டுகானோவில் இருந்து பெறப்பட்டது. சுமார் 15 இனங்களின் ராம்பாஸ்டூஸ் மற்றும் ஆண்டிஜனா பொதுவான பெயரில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் அராக்காரிஸ் மற்றும் டூகனெட்டுகள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மிகவும் ஒத்த சிறிய பறவைகளாகவும் கருதப்படுகின்றன. டாக்கான் மொத்த உயிரினங்களின் எண்ணிக்கையை சுமார் 35 ஆக கொண்டு வருகிறது. டாக்கான் பறவையின் மொத்த நீளத்தில் 1/3 இருக்கலாம். பில் கட்டுக்கடங்காததாக தோன்றினாலும் கனமானதாக இருந்தாலும் அது மனித விரல் நகங்களைப் போலவே கெரட்டினால் மூடப்பட்ட மிக இலகுரக எலும்பினால் ஆனது. போன்ற பல இனங்களின் பொதுவான பெயர்கள் செஸ்னட் மாண்டிபிள் டாக்கான், உமுழும் அரக்காரி மற்றும் மஞ்சள் முகடு கொண்ட டாக்கான் அவற்றின் கொக்குகளை விவரிக்கிறது. அவை பெரும்பாலும் பச்சை, சிவப்பு, வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்களில் வெளிர் நிறத்தில் பிரகாசமான நிறத்தில் இருக்கும். பல டாக்கான்கள் ஒரே மாதிரியான உடல் வடிவங்கள் மற்றும் நிறங்களை கொண்டிருப்பதால் இந்த நிறத்தை பறவைகள் இனங்கள் அங்கீகாரத்திற்காக பயன்படுத்துகின்றன. முக்கியமாக கருப்பு நிறத்தில் தடித்த மார்பக நிறத்துடன் இருக்கும். இந்த மசோதா பருந்துகள் உட்பட மற்ற பறவைகள் மீது பயமுறுத்தும் விளைவை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. டாக்கான்களின் இறக்கைகள் குட்டையாகவும் வட்டமாகவும் இருக்கும். வால் பொதுவாக நீளமாக இருக்கும். இந்த குணாதிசயங்கள் பெரிய பில்களுடன் சேர்ந்து டாக்கான்களை அசிங்கமாக பறக்கச் செய்கின்றன. செஸ்னட் மாண்டிபிள் அல்லது ஸ்வைன்சன்ஸ் டாக்கான் ராம்பாஸ்டோஸ் ஸ்வைன்சோனி ஒரு கொட்டை உட்கொள்ளும். உணவளிக்கும் போது டாக்கான் ரம்பம் முனைகள் கொண்ட உண்டியலில் உணவை பெறுகிறது மற்றும் விழுங்குவதற்கு முன் அதன் தலையை தூக்கி எறிய வேண்டும். டாக்கான் பெரும்பாலும் பழங்களை உண்பவர்களாக கருதப்பட்டாலும் பெரும்பாலான இனங்கள் பூச்சிகள், பாம்புகள், தவளைகள் மற்றும் சில சமயங்களில் சிறிய பாலூட்டிகள் உட்பட பல வகையான உணவுகளை உட்கொள்கின்றன. டாக்கான் பாடல் பறவை கூடுகளின் உள்ளடக்கங்களை வேட்டையாடுகின்றன, முட்டைகள் மற்றும் கூடுகளை சாப்பிடுகின்றன. உணவு தேடுதலில் பழம் தரும் மரங்களை தேடும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இனங்களின் பெரிய சங்கங்களை டாக்கான்கள் உருவாக்குகின்றன. வனப்பறவைகளில் டாக்கான் சத்தம் அதிகம். அவர்களின் திறனாய்வில் உரத்த குரைகள், முரட்டுத்தனமான அழைப்புகள் மற்றும் கடுமையான கூக்குரல்கள் ஆகியவை அடங்கும். பெரிய இனங்கள் விதானத்தில் உயரமாக உள்ளன மற்றும் தலை மற்றும் உண்டியலின் சடங்கு அசைவுகளுடன் கூடிய உரத்த அழைப்புகள் பறவைகளின் குழுக்களை நல்ல உணவு தேடும் இடங்களுக்கு ஈர்க்கும் அழைப்புகளாக குரல்கள் செயல்படுகின்றன. இந்த ஒலிகள் இனங்கள் அங்கீகாரத்திலும் செயல்படுவதாக தெரிகிறது. அதே வாழ்விடத்தில் வாழும் ஒத்த வகை டூகான்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி வெவ்வேறு அழைப்புகளை கொண்டுள்ளன. டாக்கான் மரத்தின் மேல் பட்டைகளில் சற்றே கூட்டமாக வலம் வரும். அவை உயரமான மரத்துளைகளில் கூடு கட்டுகின்றன, ஆனால் அவற்றின் துவாரங்களை தோண்டுவதில்லை. மாறாக பழைய மரங்கொத்தி கூடுகளையோ அல்லது மரக்கிளைகளை இழப்பதால் உருவான இயற்கை துளைகளையோ அவர்கள் காண்கிறார்கள். 2 முதல் 4 பளபளப்பான வெள்ளை முட்டைகள் ஒரு கோடு போடப்படாத குழியில் வைக்கப்படுகின்றன. அங்கு அவை 2 பெற்றோர்களாலும் ஷிப்களில் அடைகாக்கப்படுகின்றன. சில இனங்களில் அடைகாத்தல் 16 நாட்கள் முதல் 6 வாரங்கள் அல்லது அதற்கு மேல் நீடிக்கும். நிர்வாணமாக குஞ்சு பொரிக்கும் குஞ்சுகளுக்கு குதிகால் மீது பெரிய பட்டைகள் இருக்கும் மற்றும் அவற்றின் கண்களை திறப்பதற்கு குறைந்தது 3 வாரங்கள் தேவைப்படும். சுமார் 45 நாட்களுக்கு பிறகு குஞ்சுகள் தன் வாழ்க்கையை தொடங்குகின்றன. குடும்ப குழுக்கள் நீண்ட காலமாக ஒன்றாக இருக்கலாம், ஏனெனில் சிறிய மந்தைகள் ஆண்டு முழுவதும் அடிக்கடி காணப்படுகின்றன.